Hello students and aspirants. இந்த வீடியோவில் வந்து எரர் ஸ்பாட்டிங் இந்த டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரீமெண்ட். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரீமெண்ட் இந்த கான்செப்ட் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்ப் வந்து சிங்குலராக இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர்பும் வந்து ப்ளூரலாக இருக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ பிளேஸ் கிரிக்கெட். ஹீ பிளே கிரிக்கெட். சப்ஜெக்ட் வந்து இங்கே ஹீ சிங்குலர், அதனால் வேர்ப் வந்து சிங்குலராக இருக்கணும். எப்போவுமே வேர்போட எஸ் சேர்ந்துச்சுன்னா அது வந்து சிங்குலர். ஓகே, இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ப்ளூரல் வேர்ப் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. இதில் ஹீ வந்து சிங்குலர், பிளேஸ்ன்றது வந்து சிங்குலர். ஓகே, எஸ்ல எண்ட் ஆகிருக்கா. அதே மாதிரி இந்த தேர்ட் பர்சன், ஹீன்றது வந்து தேர்ட் பர்சன், ஹீ ஷீ இட், இது எல்லாமே வந்து தேர்ட் பர்சன். வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும். தேர்ட் பர்சன் வந்தால் வேர்போட எஸ் சேர்த்து யூஸ் பண்ணணும் சிங்குலருக்கு. ஹீ பிளேஸ் கிரிக்கெட், இந்த சென்டென்ஸ் தான் வந்து கரெக்ட் சென்டென்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தேன்றது வந்து ப்ளூரல், இங்கே வந்து பிளேன்றது வந்து ப்ளூரல் வேர்ப். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். தே பிளே கிரிக்கெட். தே பிளேஸ் கிரிக்கெட். பிளேஸ்ன்றது வந்து சிங்குலர் வேர்ப் கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து இன்கரெக்ட். அடுத்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி வந்து எக்ஸாமில் இதே கான்செப்டில் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஈச், எய்தர், எவ்ரி, நெய்தர், எவ்ரி ஒன், சம்படி. ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், எவ்ரி ஒன், சம்படி. இந்த வேர்டை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பாக இருக்கணும். ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், எவ்ரி ஒன், சம்படி. இந்த வேர்டை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பாக இருக்கணும். லெட் வி see the example. Each student is present. Each followed by singular verb. Correct. Everyone has a notebook. எவ்ரி ஒன் ஃபாலோ பண்ணி சிங்குலர் வேர்ப் வரணும் வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து கரெக்ட். அதுக்கு அடுத்தது வந்து கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னென்னா, இண்டிவிஜுவலை வந்து குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. டீமில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. சொல்கிறப்ப வந்து மொத்த பேரையும் சேர்த்து டீமுன்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. கமிட்டியில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஜூரிலேயோ ஃபேமிலிலேயோ. ஓகே, இண்டிவிஜுவலாக நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக குரூப் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து கலெக்டிவ் நவுன். இப்போது இந்த கலெக்டிவ் நவுனை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து சிங்குலராக இருக்கணும். கலெக்டிவ் நவுனை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் சிங்குலராக இருக்கணும். இதே அந்த கலெக்டிவ் நவுனில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம இண்டிவிஜுவலாக அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அதை பற்றி பேசுகிறப்ப வந்து நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த டீம் இஸ் பிளேயிங் வெல். The team is playing well. Collective noun followed by singular verb. Correct. Next example பாருங்க. The team are quarreling among themselves. Quarreling அப்படின்னா என்னென்னா சண்டை போட்டுக்கிறது. ஒவ்வொரு டீமாக சண்டை போடுது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? The team are quarreling among themselves. இதோட அர்த்தம் என்னென்னா, டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க இண்டிவிஜுவலாக வந்து டினோட் பண்ணுது. இந்த சென்டென்ஸில் இண்டிவிஜுவல் பீப்புளை வந்து குறிக்கிறதுனால இங்கே ப்ளூரல் வேர்ப் ஆரை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். த டீம் ஆர் குவாரலிங் அமாங் தெம்செல்வ்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட், டீமாக ஒரு குரூப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அப்போது சிங்குலர் வேர்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் இருக்கிற பர்சனை பற்றி, இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா, இல்லைன்னா அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், இண்டிவிஜுவலாக குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் இண்டிவிஜுவலாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்கன்னா அப்போது இந்த ப்ளூரல் வேர்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இருக்கிற மெம்பர்ஸஸ் அவங்களுக்குள்ளவே சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால் ப்ளூரல் வேர்ப் ஆரை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பிகாஸ் இந்த கான்செப்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கலெக்டிவ் நவுனை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கேட்பாங்க மோஸ்ட்லி. இப்போ பார்த்தோம்ல ப்ளூரல் வேர்ப் வர மாதிரி இந்த கான்செப்டில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸ்டூடெண்ட், கவுண்ட் பண்ண முடியறது. நம்மளால் எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுதோ
அந்த நவுன் பேர் வந்து கவுண்டபிள் நவுனுன்னு சொல்லுவாங்க. இந்த கவுண்டபிள் நவுன் வந்து சிங்குலராகவும் இருக்கும், ப்ளூரலாகவும் இருக்கும். ஆனால் அன்கவுண்டபிள் நவுன் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது. ஸோ எப்போவுமே அன்கவுண்டபிள் நவுன் வந்து கவுண்ட் பண்ண முடியாததுன்னா என்ன, அது சிங்குலராக தான் இருக்கும். அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அன்கவுண்டபிள் நவுனை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பாக இருக்கணும். ஃபர்னிச்சர், அட்வைஸ், இன்ஃபர்மேஷன், லக்கேஜ், சீனரி, நியூஸ். இந்த வேர்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வேர்டை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பாக இருக்கணும். ஓகே, மோஸ்ட்லி ஒரு 90% வந்து இந்த வேர்டையே ரிப்பீட் பண்ணி கேட்குறாங்க. ஃபர்னிச்சர், அட்வைஸ், இன்ஃபர்மேஷன், லக்கேஜ், சீனரி, நியூஸ். ஃபர்னிச்சர், advice, information, luggage, scenery, news. Let me move to the example. The furniture is costly. Correct. The news is shocking. இந்த சென்டென்ஸும் வந்து கரெக்ட். பிகாஸ் அன்கவுண்டபிள் நவுனை ஃபாலோ பண்ணி சிங்குலர் வேர்ப் வந்திருக்கு. நியூஸ் ஆல்சோ அன்கவுண்டபிள் நவுன் அண்ட் இட்ஸ் ஃபாலோடு பை சிங்குலர் வேர்ப் இஸ். நெக்ஸ்ட்டு ரூல் பார்க்கலாம். சப்ஜெக்ட் எண்டிங் இன் எஸ் பட் சிங்குலர் மீனிங். இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இதுவும் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸு மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா மேத்தமேட்டிக்ஸ் கொடுப்பாங்க. மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ். மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பாக தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். மேத்தமேட்டிக்ஸ் இஸ் டிஃபிகல்ட். இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். இந்த சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வர்றது வந்து இஸ். ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, பாலிட்டிக்ஸ்ன்றது ஒரு சப்ஜெக்ட் சிங்குலர், அதனால் நம்ம வந்து சிங்குலர் வேர்பை யூஸ் பண்ணுறோம். பாலிட்டிக்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து ரெண்டு சப்ஜெக்ட் வந்து அண்டு வேர்டை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து ப்ளூரல் வேர்பை யூஸ் பண்ணணும். ரெண்டு சப்ஜெக்டை வந்து அண்டுன்ற வேர்டை சேர்த்து ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ராம் அண்டு சீதா. ராம் அண்டு சீதா இப்போ ரெண்டு பேர் இருக்காங்களே, ஒன்றுத்துக்கு மேலே போனாவே வந்து என்ன பண்ணணும், ப்ளூரல் ஆகிடுதா. அதனால் நம்ம ப்ளூரல் வேர்ப் ஆரை யூஸ் பண்ணணும். ராம் மட்டும் இருந்தால் நம்ம வந்து ஈஸ் யூஸ் பண்ணோம். ரெண்டு பேர் இருக்காங்க, ராம் அண்ட் சீதா. ஸோ 2 people வந்து ப்ளூரல், அதனால் ஆர் யூஸ் பண்ணுறோம். ராம் அண்ட் சீதா ஆர் டான்சிங். இப்போது இதிலே ஒரு எக்ஸப்ஷன்னு இருக்குது. அதாவது இந்த சாப்பிட்ற ஐட்டமாக கொடுப்பாங்க. இதே தான் ரிப்பீட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். இதில் இந்த பிரெட் அண்ட் பட்டரை வந்து நம்ம ஒரே உணவாக தான் கன்சிடர் பண்ணணும். ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சு தானே சாப்பிட்றோம், தனித்தனியாலாம் சாப்பிட்றது இல்லைல்ல. ஸோ பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். ஒரே ஒரு ஃபுட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். பிரெட் அண்ட் பட்டர். இங்கே ஒரே ஒரு ஐட்டம், ஒரே ஒரு ஃபுட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ரெசிபி. புரிஞ்சுதா? பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் ஆர் டயர்ட். ஈச்சை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் என்னவாக இருக்கணும், சிங்குலராக இருக்கணும். ஸோ அதனால் இங்கே ஆர் வரக்கூடாது, ஈஸ் தான் வரணும். அதே மாதிரி த கமிட்டி. கமிட்டின்றது என்ன நவுன், கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுனை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பாக இருக்கணும். இங்கே ஹாவ் கொடுத்துருக்காங்க, அதனால் ஹாவ் வந்து எடுத்துகிட்டு ஆஸ் போடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். த ஃபர்னிச்சர் ஆர் ஓல்ட். ஃபர்னிச்சர்ன்றது என்ன நவுன், அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து சிங்குலர் வேர்ப். ஸோ இங்கே ஆர் வராது, ஈஸ் தான் வரும். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். உங்களோட ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ் ஈஸ் இல்லைன்னா ஆர் சிங்கிங் வெல். ஈச்சை ஃபாலோ பண்ணி என்ன வேர்ப் வரும்னு நீங்கள் போடுங்க. அதே மாதிரி கமிட்டி ஃபாலோ பண்ணி என்ன வேர்ப் வரும்னு போடுங்க. த கமிட்டி டேஷ் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட். பிரெட் அண்ட் பட்டர் டேஷ் எ குட் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அண்ட் ஸ்டூடெண்ட் இப்போ பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்டை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு போங்க பிஃபோர் யூ கோயிங் டு எக்ஸாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் கான்செப்ட் அண்ட் ப்ளீஸ் ரைட் யுவர் டவுட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த அனதர் வீடியோ நம்ம வந்து வேறு ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.